குடும்ப ஆசிர்வாத கூடுகையிலே உங்களை சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கர்த்தர் உங்களை கொண்டு வந்து இணைக்கின்றார். இதன் மூலம் குடும்பங்கள் பலுகி பெருக வேண்டும், ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், கனி கொடுக்க வேண்டும். இன்னும் சத்துருக்களுடைய ஆதிக்கத்தின் மீது நீங்கள் ஆதிக்கம் செலுத்தி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நல்ல எண்ணத்திலே கர்த்தர் நம்மை இணைக்கின்றார். இந்த நாளிலே எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் யோவான் 10:10 நாம் வாசிக்கக்கூடும். திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவும் வருகிறான், நானும் உங்களுக்கு ஜீவன் அளிக்க வந்திருக்கிறேன், ஜீவன் அளிக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்திருக்கிறேன் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறத வாசித்திருக்கிறோம். பலமுறை நான் பிரசங்கித்திருக்கிறேன். இப்பொழுது ஜீவன் எப்படி பரிபூர்ணப்படுகிறது? எல்லோரும் வாழ்கிறார்கள், ஆனால் பரிபூர்ணம் இருக்கிறதா என்று கேட்டால் சொல்ல தெரியாது. பரிபூர்ணம் என்றால் என்ன என்றும் தெரியாது. பிரியமான தேவனுடைய ஜனமே, நாம் நினைக்கிறதை போல வேத புஸ்தகம் என்பது நம்மை ஆன்மீக வாழ்க்கைக்குள் மட்டும் நடத்துகிறதல்ல, அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில் மட்டும் ஆலயம், பரலோகம், தேவ சமூகம், அபிஷேகம், ஆராதனை இதற்குள்ளே மட்டும் நம்மை நடத்துகிறதில்லை. இதனுடைய கூட்டுத்தொகை என்னவென்று கேட்டால், இந்த உலக பிரகாரமான வாழ்க்கையில் நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதையும் நமக்கு வலியுறுத்துகிறது. அதே போல் இந்த அபிஷேகம் நம்மை உலக பிரகாரம் வாழ்க்கையிலும் ஜெயம் எடுக்கும்படி நமக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. அந்நிய பாஷையை அடையாளமாக இந்த அபிஷேகம் காணப்படுகிறது. இந்த அபிஷேகம் என்பது ஆராதனைக்குரிய காரியங்கள் மட்டுமல்ல, இது ஆராதனைக்கு அடுத்த உலக பிரகாரம் ஆலயம் வருகிறீர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறீர்கள், பெற்றிருக்கிறீர்கள், கர்த்தருடைய சமூகத்தில் ஆடுகிறீர்கள். அதை ஆடுகிறீர்கள் என்றால் என்ன? நாம் ஆராதிக்கிறோம், பாடுகிறோம், பரவசம் அடைகிறோம், பரிசுத்தத்தை தழுவுகிறோம், நாடுகிறோம், விரும்புகிறோம், போதிக்கப்படுகிற சத்தியத்தை கேட்கிறோம், அதோடு வெளியில் வந்து விடுகிறோம். அப்புறம் நம் வாழ்க்கை எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று பார்த்தால், கேட்ட சத்தியத்திற்கும் போகிற சபைக்கும் சம்பந்தம் இல்லாத வாழ்க்கை நிறைய ஜனங்க வாழுகிறார்கள். அதனால்தான் வேதம் சொல்லுகிற ஆசீர்வாதம் அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில வருகிறதில்லை. இப்பொழுது ராஜ்யத்தினுடைய புத்திரர், தேவனுடைய விசுவாசிகள் தான் ராஜ்யத்தினுடைய புத்திரர். ஆனால் ராஜ்ய சிந்தை இருக்கணும். கிறிஸ்துவின் சிந்தை, தேவனுடைய ராஜ்யத்தின் சிந்தை. நீங்கள் அந்த ராஜ்யத்தினுடைய சட்டத்திட்டங்களை அறிந்தால்தான் அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க முடியும். அந்த ராஜ்யத்தின் சட்டத்திட்டம் என்னவென்று கேட்டால், ஒரு பரிபூர்ணத்தின் வாழ்க்கை நாம் வாழ வேண்டும். பரிபூர்ணத்தின் வாழ்க்கை. ஏதோ வந்தோம், உண்டோம், உறங்கினோம், முடித்தோம், எழுந்தோம், பிழைத்தோம், வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பல இக்கட்டுகள் எழுந்து கொண்டிருக்கிறோம். தகப்பனை கேட்டால் மகனை சொல்லுவான். தகப்பன் சொல்லுவார், என் பிள்ளை படித்து பெரிய ஆள் ஆனதும் அந்த பிள்ளை குடும்பத்தை பார்த்து கொள்ளும். உண்மை, நல்லது, குடும்பத்தை பார்த்து கொள்ளும் என்பது இவருடைய விசுவாசம், இவருடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். இதற்கு என்ன பிரயாசம் எடுத்தார் என்று கேட்டால், ஒருவேளை வறுமையான சூழ்நிலை காட்டியிருக்கலாம். பரிதாபத்தின் அடிப்படையில் நீ தான் தம்பி, அடுத்த தம்பி தங்கைகளை பார்க்கணும், அல்லது குடும்பத்தில் நீ தான் எடுத்து செய்யணும். இது எல்லாம் நீங்கள் சுற்றி பார்த்தா முற்றிலும் இவர் ஒரு தோல்வியை தழுவின ஒரு பொருளாதாரத்தை உடைய தகப்பனாக இருப்பார். இல்லாவிட்டால் வாழ்க்கையில் இவருடைய எதிர்பார்த்த கனவுகள் எதுவுமே நிறைவேற்காது. சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ராஜ்யத்தின் கோட்பாடுகளுக்கு தூரமாக இருக்கிற ஜனமாக இது காணப்படும். இல்லாவிட்டால் அது என்ன சொல்லும், எனக்கு உடல் பலவீனம் ஏற்படுத்தப்பட்டு விட்டது, உடல் பலவீனம் அடைந்து விட்டது, இனி சம்பாதிக்க எனக்கு போதுமான பலன் இல்லை, அதனால் குடும்பத்தை நீ பார்த்து கொள்ள வேண்டும், நான் முற்றிலும் இப்பொழுது வியாதி படுக்கையில் இருக்கிறேன். அல்லது இவர்களுடைய காரியங்கள் எல்லாம் பார்த்தா இயலாமையை வைத்து அதை பிள்ளைகள் மீது அவர்கள் சுமத்தி இதை பிள்ளை வளர்ப்பு என்று சொல்லுவார்கள். இது பார்ப்பீர்கள் சொன்னால், அந்த பிள்ளைக்கு சிலர் கேட்பாங்க, சில பிள்ளைக்கு கேட்க மாட்டாங்க. சில பிள்ளைகள் இந்த இரக்கத்தின் அடிப்படையில் பேசுகிறதுனால கண்ணீர், இது எல்லாம் உணர்ச்சி வசப்படுகிற காரியம். கண்ணீரும் கம்பளியமாக ஒரு பெரிய வயசு கொண்ட மனுஷன் வந்து சொல்லுகிற பொழுது இந்த பாசம், இந்த கடமை உணர்ச்சி எல்லாம் சேர்ந்து குழப்பி அந்த பிள்ளையினுடைய எதிர்காலம் குறிப்பால் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், அந்த வேதம் சொல்லுகிற அந்த ராஜ்யத்தின் கோட்பாடுக்குள்ளே தகப்பன் இல்லை. தரித்திரம் அடை செய்கிறதும் கர்த்தர் தான், ஐஸ்வர்யம் அடை செய்கிறதும் கர்த்தர் தான். தரித்திரம் அடை செய்கிற பொழுது என்ன நடக்க வேண்டும் என்றால், நாம் பாடம் கற்றுக்கொள்கிறோம். என்ன பாடத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால்,
இந்த தரித்திரம் எதனால் வருகிறது, எதனால் வந்தது, எதனால் வரக்கூடாது, எப்படி செய்தால் இந்த தரித்திரத்திலும் வெளியே வர வேண்டும் என்று ஒவ்வொரு தனிப்பட்ட மனுஷனும் இந்த பொருளாதாரத்துக்குரிய கோட்பாடுகளை ராஜ்யத்தினுடைய வழியில் கற்றறிய வேண்டும் என்று தான் கர்த்தர் நம்மை இக்கட்டான பகுதியிலே நடத்துகிறார். வேதம் படி சொல்லுகிறது நான் அப்படியே போதிக்கிறேன். ஏதாவது வேத வசனத்துக்கு விரோதமாக என்னுடைய போதனை இருந்தால் நீங்கள் கமெண்ட் செய்யுங்க. என்ன ஆரோக்கியமான விமர்சனங்களுக்கு நான் பதில் அளிப்பேன். அநியாயமான விமர்சனங்களுக்கு அது வேறு விதத்தில் என்னுடைய மௌன மொழியை நான் பதிலாக வைப்பேன். வேறு ஒன்றும் நம்ம செய்ய போகிறது என்ன. ஆகையால் நான் என்ன சொல்லுகிறேன் என்று கேட்டால், ஒரு சந்ததி அப்படியே ராஜ்யத்தினுடைய கோட்பாடுகளுக்கு அறியாதலே கண்களை மூடிவிடும். ஆலயத்துக்கு போக்கும் வருத்தமாக இருக்கும். என்ன, இது கிட்டத்தட்ட மதவாதிகளை போல தான். ஆனால் ராஜ்யத்தினுடைய புத்திரர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றால், வசனம் சொல்லுகிறது, நான் சொல்லுகிறேன், நீங்கள் ஆலயத்துக்கு வந்து போகிறதோடு மட்டுமல்ல, நீங்கள் வருகிற பொழுது நீங்கள் ஆலயத்துக்கு வருகிறீங்க, திரும்பி போகையில் வேதம் சொல்லுகிறபடியே நீ நீதிமானாக போக வேண்டும். அந்த நீதிமானாக எப்படி நாம் போக முடியும் என்று கேட்டால், ஆலயத்துக்கு வருகிறது பெருசு இல்லை, நீங்களே ஆலயமாய் வாழ வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், நான் சொல்லுகிறதற்கும் இன்று நடந்து கொண்டிருக்கிற நிகழ்வுகளுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். நான் என்ன சொல்லுகிறேன், உபாகம் 8:18 சொல்லுகிறது, நம்ம ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர். இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு எழுத்துப்பூர்வ சாசனங்கள், பரலோகத்திலிருந்து முத்தரிக்கப்பட்ட ஒவ்வொரு சத்திய பிரமாணமாக நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிறது. இதை நமக்காக அருளப்பட்டிருக்குது என்பதை விசுவாசிக்க வேண்டும். இந்த வசனத்தை உபாகம் 8:18 நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிற கர்த்தர். இப்போ முதல்ல நான் சொன்ன இந்த தகப்பன் சொல்கிறார், நான் வியாதிப்பட்டு விட்டேன், என்னால் வேலை செய்ய முடியாது, என்னால் குடும்பத்தை பார்க்க முடியாது. இப்போ பிள்ளை மீது அது சுமத்தப்பட்டு, சரி பிள்ளை இருக்கிறது சுமத்துக்கிறீங்க, ஆண் பிள்ளை இருக்கிறீங்க சுமத்துக்கிறீங்க, பெண் பிள்ளையாகவே இருந்ததுன்னா என்ன பண்ணுவீங்க? பாருங்க, உங்கள் பிரச்சனையை எடுத்து அடுத்த சந்தித்து தலைமையில் வைக்கிறீங்களா? வைக்கப்படுகிறதா இல்லையா? இதிலெல்லாம் எதனால இந்த கோராமை காணப்படுகிறது, கோர புயல் வீசுகிறது என்று கேட்டால், இதே புறஜாதிகளுடைய வீட்டில் இதே பிரச்சனை காணப்படும். உடல்நிலை நன்றாக இருக்கிறது அல்லது நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றம் அடைந்து கொண்டு வந்திருக்கிறது என்ற மமதையில் நான் பேச நினைக்க வேண்டாம். படிப்படியாக அடிப்படையிலிருந்து வந்த மனிதன் நான் கற்றறிந்த சத்தியத்தை சபைக்கு போதிக்கும்படி கடமைப்பட்டிருக்கிறேன். அதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நான் ஏதோ தவறு செய்து விட்டேன், அதனால் அந்த தவறை நீங்கள் செய்யக்கூடாது என்று நான் அப்படி பேசவில்லை. நான் கற்றிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு எடுத்து சொல்லுகிற பொழுது அது உங்கள் வாழ்க்கையில் பலதரப்பட்ட சுபிட்சத்துக்குள்ளே உங்களை வழி நடத்தும். பலதரப்பட்ட சுபிட்சத்துக்குள்ளே வழி நடத்தும் என்று சொன்னால், அதுதான் 3 யோவான் 1 வாசிக்கிறோம். பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்ந்து போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இரு மகனே. எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாக இருக்க வேண்டாம். இங்கே பொருளாதாரம் மட்டும், ஒரு குடும்பத்தில் இருக்கிறவர்கள் சொல்லுவாங்க, பணம் மட்டும் இருந்தால் நான் எல்லாம் செய்து விடுவேன். இந்த ராஜ்யத்தின் கோட்பாடுகள், பணம் என்பது பிரதானம் அல்ல, மனநிலை என்பது பெரிய பெரிய பிரதானம். மனமே உங்களுக்கு பணம் வரவழைக்கக்கூடிய வல்லமை கொண்டு வரும். நீங்கள் படித்தால்தான், அதாவது கல்விக்கு நான் எதிராளி இல்லை, ஜபத்திற்கு நான் எதிராளி இல்லை, உபவாசத்துக்கு நான் எதிராளி இல்லை, இதெல்லாம் சபைக்கு தெரியும். நான் சொல்ல வருகிற காரியம் என்னவென்றால், வசனம் என்ன சொல்லுகிறது, ஏழைக்கு இது நான் தருவதில்லை, படித்தவனுக்கு மட்டும் இதை தருகிறேன் என்றெல்லாம் சொல்லவில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிற தேவன் நான். இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டால், இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் யார் என்று சொன்னால், ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது நமக்கு இதில் உரிமை இருக்கிறதா இல்லையா என்று நீங்கள் பார்க்க வேண்டும். ஐயா, என்னால் வேலைக்கு போக முடியவில்லை, நான் சோர்வாக இருக்கிறேன், அந்த சோர்வுக்குரிய காரியம்தான் என்று நான் சொல்லுகிறேன். இது மிக மிக எளிமையான ஒரு வாழ்க்கைக்கு யதார்த்தமான காரியங்கள். ஆனால் ஆண்டவர் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டும் தேவன் அல்ல, சரீர பிரகாரமான வாழ்க்கைக்கும் கர்த்தர் நமக்கு தேவனாக இருக்கிறார். அந்த சரீரம் நன்றாக இருந்தால்தான் நாம் என்ன செய்ய முடியும், ஆராதிக்க முடியும், ஆலயத்துக்கு வர முடியும், ஆலயமாய் வாழ முடியும். இந்த இடத்துல என்ன நடக்கிறது என்று கேட்டால், சில சமயத்தில் இந்த 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 பிரச்சனைகள், வியாதியிலிருந்து விடுதலை பெற தெரியவில்லை. அந்த வியாதி நம்மோடு கூட இருக்கும் என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டாங்க. இப்படியெல்லாம் எங்கள் வாழ்க்கையிலும் வந்துச்சு. தகப்பனார் இறந்து விடுவார் என்று சொன்னாங்க, கேன்சர்னு சொன்னாங்க. இதெல்லாம் மருத்துவ உலகம் கொடுத்த முடிவுரைகள். என எல்லாவற்றுக்கும் மேலே தான் இந்த சர்வ வல்லமை என்று ஒரு இடம் காணப்படுகிறது. அதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வழியாக அந்த பரிகாரத்தை, அந்த சுகத்தை என் தகப்பனாருக்கு கொண்டு வரும்படி கர்த்தர் எனக்கு தரிசனமானார் சிலுவையில். இது 1991 நடந்த விஷயம்.
அதை நான் பண்ண ஜபத்தில் கர்த்தர் சுகமடைந்தார். அப்பொழுது நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே கூட வரல. அதுதான் நான் சொல்கிறேன். அதன் பிறகு என் தகப்பனார் வேலைக்கு போனார், 10 வருடம் வேலை செய்தார், உயிரோடு இருந்தால். அப்புறம் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்தார். ஏன் நான் சொல்லுகிறேன் என்றால், இந்த சாராருக்கு தான் இந்த வசனம் என்பதே கிடையாது. தேவனை அறியாதவனுக்கு கூட இதை விசுவாசிக்கிற பொழுது இதனுடைய வல்லமையை காண முடியும். அப்பொழுது ரட்சிக்கப்பட்ட நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு இந்த வசனம் எவ்வளோ பெரிய காரியங்களை கொடுக்கும், எவ்வளோ பெரிய சத்துவத்தை கொடுக்கும், எவ்வளோ பெரிய விடுதலை கொடுக்கும். தீர்க்க முடியாத பிணியில் இருக்கிறவர்களுக்கு வேதம் சொல்லுகிறது, பலத்தை தருகிறவர் மட்டுமல்ல, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தருகிறவர். ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க பலன் தரு. ஏன்னா கர்த்தருக்கு தெரியும் இந்த பணம் எல்லாவற்றுக்கும் தேவையாக இருக்கிறது. அந்த பணத்துக்கு முன்னே வேணும் உங்களுக்கு மனம் வேண்டும். அந்த மனதுக்குள்ளே இந்த முறிவெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. என்ன, வியாதி வந்து விட்டது, இனி எதுவும் செய்ய முடியாது, இனி அது வேதனையான ஒரு சூழ்நிலை. வியாதி படுகிறது ஒரு புறம் என்றால், வறுமை வந்து விட்டால் மருந்து வாங்க காசு இருக்காது. சில ஜனங்கள்லாம் பரவாயில்ல, ஆஸ்பத்திரிகள்லாம் அலுவலகத்தோடு எங்கள் தகப்பனார்கள்லாம் வேலை செய்த இடத்துல ஆஸ்பத்திரியும் சேர்ந்து கொடுத்தாங்க. அதனால் வியாதிக்காக நாங்கள் செலவு பண்ணதை விட மற்ற விஷயத்துக்கு தான் நிறைய செலவு பண்ணோம். ஏன் சொல்லணும்னா, தட்ஸ் அ ப்ரொவிஷன். ஒரு இடத்துல வேலை செய்கிறாங்க, என்ன அவங்களுக்கு அந்த நிர்வாகம் என்ன செய்யணுனாக்கா மருத்துவ உதவிகளும் கொடுக்குறது. நான் சொல்லுகிறேன், நீங்கள் ராஜ்யத்தின் புத்திரர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த மருத்துவ நிவாரணம் இல்லை, உங்களுக்கு நோயை கர்த்தர் அகற்றி வைக்கின்றார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கென்றே பலன் வருகிறது. இது சோம்பேறிகளுக்குரியதல்ல. நீ சம்பாதிப்பதற்கென்றே ஒரு பலத்தை கர்த்தர் தருகிறார். அந்த வசனத்தில் நீங்கள் பாருங்கள், வயதாகி விட்டது என்று எழுதப்பட்டிருக்கிறதா, இல்லை உங்களுக்கு கல்லாமை இருக்கிறது, அறியாமை இருக்கிறது, அல்லது உங்களுக்கு பரிசுத்தம் இல்லை என்றெல்லாம் எழுதப்பட்டிருக்கிறதா பாருங்கள். அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் விசுவாசிக்கிறவர்களுக்கு எல்லாம் கூடும். இந்த வசனத்தை நீங்கள் உரிமை பாராட்டுகிற பொழுது உங்களுக்கு சரீரத்தில் பலன் வருகிறது. பரிபூர்ணத்திலே முக்கியமான காரியம், பரிபூர்ணத்திலே முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு எடுத்து உரைக்கிறேன். அடுத்ததாக என்ன பரிபூர்ணம் என்று நாம் பார்க்க போகிறோம்.